நினைக்கிறேன். ஃபைன். 9MAI இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியினுடைய பேர். என்ன சார், முன்னெல்லாம் பேர்லாம் பெருசாக இருக்கும், இப்போல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குன்னா எல்லாம் இப்போ ரொம்ப ஷார்ட்டாக தான் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 9 மைண்ட்ஸ், 9 மைண்ட்ஸ், அவ்வளோதான். எம்முக்கு பேர் வந்து மைண்டு. 9 மைண்ட் ஏஐ. த ஏஐ தட் நோஸ் ஹவு டு க்ரோ யுவர் மணி. உங்கள் பணத்தை எப்படி பன்மடங்கு ஆக்குவது அப்படின்னு தெரிஞ்ச ஒரு ஏஐ, ஒரு பியூட்டிஃபுல்லான பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய கம்பெனியோட வந்திருக்க ஏஐ தான். சரிங்களா? ஏஐன்றீங்களே அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இன்னைக்கு யாரும் அதுக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜின்றது எல்லாருக்குமே தெரியும். செயற்கை நுண்ணறிவா, அதுதான் வந்து இன்னைக்கு ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்போ நம்ம முதல்ல இந்த நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஒரு கம்பெனி நம்ம எப்படி வந்து ஒரு பிஸ்னஸை சூஸ் பண்ணுறது அப்படின்றத ஓவர் எக்ஸ்பீரியன்ஸில் தான் கற்றுப்பீங்க. இப்போ நாங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது தடிக்கு தடிக்கு தான் விழுந்தோம். என்ன, நிறைய விழுந்து எல்லாத்துலேயும் ஒரே எக்ஸைட்மெண்ட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படி பண்ணிடலாம் இன்கம், இப்படி பண்ணிடலாம் இன்கம் அப்படிலாம் போயிட்டு அப்புறம் கம்பெனியை பற்றியெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்காமல் எல்லாம் பண்ணாமல் இப்போ நிதானமாக யோசிச்சு ஒரு நாளைக்கு ஒரு 5 ஆப்பர்ச்சுனிட்டி பிடிஎஃப் வந்தாலும் எல்லாத்தையும் படித்து பார்க்கறது, எல்லாத்தையும் அந்த கம்பெனி எங்கே இருக்குது, எவ்வளோ நாள் ஓடும், என்ன பண்ணும் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணுறது. அப்போ த கீ 4 key criteria டு எவாலுவேட் எனி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆஸ்க் 4 questions. நீங்களே கேட்டுங்க, இல்லை உங்களை உங்களை கூப்பிட்டவங்களையோ இல்லை இந்த மாதிரி ப்ரெசன்டேஷனில் வரும்போது நம்ம பார்ப்போம். நம்ம இங்கே கவர் பண்ண போது இந்த 4 க்ரைட்டீரியாஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கம்பெனி கிரெடிபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி, லீகாலிட்டி. இந்த கம்பெனியுடைய கிரெடிபிலிட்டி என்ன? கிரெடிபிலிட்டின்னா என்ன சொல்லலாம்? கம்பெனி எங்கே இருக்குது, எவ்வளோ நாள் இருக்குது, யார் ரன் பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது. ஸ்டெபிலிட்டி, எவ்வளோ நாள் இருக்கும், எத்தனை நாளாக இருக்குது, என்ன ஃபினான்ஷியல் ஸ்டேபிலிட்டியில் இருக்காங்க அப்படின்றது தான். லீகாலிட்டி ரொம்ப முக்கியம், கம்பெனி எங்கெங்கெல்லாம் லீகல் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்காங்க. செகண்ட், நமக்கு தேவை வந்து ப்ராடக்ட். ப்ராடக்ட் வந்து என்ன ப்ராடக்ட்டு, அதுக்கு என்ன வேல்யூ, இன்னைக்கு மார்க்கெட்டில் அது எந்த அளவுக்கு இருக்குது, நமக்கு அது எப்படி யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் நல்லா இருக்குது அப்படின்னா மூணாவது போகும்போது இன்கம் பிளான் போவோம். இன்கம் பிளான் போகும்போது என்ன மாதிரி இன்கம் தராங்க, அது எப்படி தராங்க, அது வந்து கம்பெனிக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கா, நமக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கா. சப்போஸ் இதில் நம்ம கம்யூனிட்டி பில்ட் பண்ணால், எல்லா பிஸ்னஸ்லையும் இன்றைக்கி இந்த எராவில் கம்யூனிட்டி பில்டிங் பிஸ்னஸ் தான். அப்போ கம்யூனிட்டி பிஸ்னஸ் பில்ட் பண்ணால் அதுக்கு நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா, என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத இன்கம் பிளான். நார்மலாக நம்ம என்ன பண்ணிடுறோன்னா இந்த ரெண்டுத்தை பற்றி கவலைப்பட மாட்டோம், ஸ்ட்ரைட்டாகவே இது உள்ளே எகுருவோம். $100 போட்டால் எவ்வளோ சார் வரும், $1000 போட்டால் எவ்வளோ சார் வரும், நான் 10 பேரை சேர்த்து விட்டேன்னா எனக்கு எவ்வளோ சார் வரும். அதான் நம்ம கணக்கு. சொல்கிறவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க, நம்மளும் அப்படி தான் போவோம். ஸ்ட்ரெயிட்டாக இன்கம் பிளான் உள்ள போவோம். கம்பெனி பற்றி நமக்கு ஒன்றும் கவலை கிடையாது, ப்ராடக்டை பற்றி நமக்கு கவலை கிடையாது. கேட்போம் ஒரு வாரத்தில் ரொம்ப நாள் ஓடுமா சார்னு. அவர் கூப்பிட்டவர் ஆமாம் சார் ஓடுன்னுவார். அவரும் அதை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுக்க மாட்டார். ஓடலன்னா அவரை பிடிச்சி நம்ம நீ சொன்னியே ஓடலையேன்னா அவருக்கும் ஒன்றும் தெரியாது, அவரும் அதை ஒன்றும் பார்த்துருக்க மாட்டார். தென் கம்ஸ் தி டீம் சப்போர்ட். நான் உள்ளே வந்துட்ட பிறகு எனக்கு என்னென்ன சப்போர்ட் இருக்குது, என்னென்ன சப்போர்ட் இருக்குது அப்படின்றது. அதாவது நான் வந்து ரொம்ப படிக்கலைங்க. நான் +2 முடிச்சிட்டோன்னே என் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டேன். அப்புறம் கரஸ்பாண்டன்ஸில் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்தேன். அப்புறம் பார்ட் டைமாக ஏஎம்ஐன்னு அந்த காலத்தில் இன்ஜினியரிங்க்கு ஈக்குவலான ஒரு விஷயம், அதில் செக்ஷன் ஏ வரைக்கும் தான் என்னால் பாஸ் பண்ண முடிஞ்சது, செக்ஷன் டி கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் 3 இயர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட்டு ஏஎம்இ செக்ஷன் ஏ வரைக்கும் பண்ணேன், அவ்வளோதான்.
அது ஜாபுக்கு போயினே தான் பண்ணினேன். அதனால ரொம்ப பெருசா என்னால படிக்க முடியல. ஆனால் அந்த விஷயம் என் வாழ்க்கைய கட்டி போட்டுறக்கூடாதுன்னு, வேலைக்கு போயிட்ட பிறகு இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வரும்போது நெறைய படிக்க கத்துக்கினேன். ஸோ ஒண்ணு படிச்சுட்டு நம்ம வேலை பார்க்கறது, உள்ள வர்றது. இல்லன்னா இங்க வந்துட்டு படிக்கிறது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ஏதாவது ஒண்ணு. இங்க அனுபவமான ஒரு படிப்பு அவ்வளோதான். ஸோ அப்ப டீம் சப்போர்ட், கைடன்ஸ் அண்ட் எக்கோசிஸ்டம் ஃபார் குரோத். நமக்கு என்ன மாரி கைடன்ஸ் தராங்க? என்ன மாரி குரோத் இருக்கு? நமக்கு என்ன மாரி சப்போர்ட் பண்றாங்க? நமக்கு என்ன நாலேட்ஜ் குடுக்குறாங்க? இது எல்லாத்தையும் நம்ப பார்க்கணும். ஸோ நம்ப இன்னைக்கு இந்த பிசினஸ்ல நான் உங்களுக்கு 4 ஏரியா தான் நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ண போறேன். ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இண்டஸ்ட்ரி நம்ப இருக்கோம் அப்படின்னா, ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி, ஏஐ மெகா ட்ரெண்டு, அன்ஸ்டாப்பபிள் ரைஸ் ஆஃப் ஏஐ இருக்கு. என்ன NVIDIA, மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், கூகுள் போன்ற பெரிய நிறுவனங்கள்லாம் ஏற்கனவே வந்து 9000 பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சர்பாசஸ் 2.55 ட்ரில்லியன் மார்க்கெட்டை. ஆக்சுவலாக ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கே ஒரு நாளைக்கு 8.7 ட்ரில்லியன் டாலர் மார்க்கெட் ஒரு நாளைக்கு. இவங்க டோட்டல் வால்யூம் 2.5 ட்ரில்லியன் மார்க்கெட்லாம் கிராஸ் பண்ணி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்க கம்பெனிங்களாம் NVIDIAலாம் இந்த அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள்ல இந்த ஏஐன்றது எல்லாத்துலேயும் பெரிய லெவலில் இருக்க போது அந்த இண்டஸ்ட்ரியில தான் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அப்போ அது எந்த கம்பெனியோட பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். 9M ஏஐ, 9 மைண்ட்ஸ் ஏஐ. சரி சார், இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு நமக்கு ட்ரேடிங்கில் இதை வந்து ரொம்ப சிம்பிளாக நமக்கு வந்து ஏஐ ரீடிஃபைன்ஸ் பண்ணி ட்ரெடிஷ்னல் டெக் ஃபேட்ஸ் எடுத்துட்டு நமக்கு வந்து சிம்பிளாக ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் மூலமாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கவர் பண்ணி ஏஐ ட்ரிவன் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரிஸ் வச்சு நமக்கு வந்து இவங்க வந்து ஃபின்டெக், ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னாலஜி சேர்ந்து ஃபின்டெக் கம்பெனியாக இருந்து நமக்கு வந்து ட்ரேடிங்கை சிம்பிள் பண்ணி தராங்க. ஓகே. அப்போ ஏஐ ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் ஒரு நாளைக்கு ஒரு டேட்டா எவ்வளோ எடுக்கும் சார்னா 1,00,000 டைம்ஸ் ஃபாஸ்டராக. 10 மடங்கு 100 மடங்கு இல்லை, 1,00,000 மடங்கு ஃபாஸ்டராக ஹியூமன்ஸை விட எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய பவர் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங். AI predicts system risk and black swan events up to 72 hours. AI builds personalized portfolios. இந்த மாதிரி வந்து பர்சனலைஸ்டு போர்ட்ஃபோலியோஸும் நமக்கு வந்து பில்ட் பண்ணி தருது. அப்போ 9M ரைசிங் ஸ்டார் இன் ஃபின்டெக், அவங்க யார் அப்படின்னா கோல்ட்மேன் சாஷஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்றது வந்து ஒரு லிக்விடிட்டி பேங்க், ஒரு ஃபினான்ஷியல் பேங்க், யூஎஸ்ல ரொம்ப ஃபேமஸான பேங்க். அதுலேருந்து வந்த ஃபார்மர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ப்ளஸ் கொலம்பியா யூனிவர்சிட்டி ஏஐ சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணதான் ஏஐ. அப்போ 2021 லெஃப்ட் வால் ஸ்ட்ரீட் டு பில்ட் 9M ஃப்ரம் ஸ்க்ராச் அட் ஒர்க். 24 கொலம்பியா ஏஐயோட பார்ட்னர் பண்ணி 9M இன்டெலிஜென்ட் ஃபினான்ஷியல் சிஸ்டம்னு எடுத்துன்னு வந்தாங்க. ஸோ 21 ஃபினான்ஷியல் கோல்ட்மேன் சாஷஸ் அந்த வால் ஸ்ட்ரீட்லேருந்து வெளியில் வந்துட்டு 24 கொலம்பியா யூனிவர்சிட்டி சயின்டிஸ்டோட டைப் பண்ணி இந்த ப்ராடக்ட் எடுத்துன்னு வந்திருக்காங்க. எம்பவர் எவ்ரி ஒன் வித் வால் ஸ்ட்ரீட் லெவல் ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் கேப்பபிலிட்டிஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படின்னா 24 இன்ட்டு அட்டானமஸ் டிசிஷன் மேக்கிங், ட்ரேடிங் அண்ட் ரிஸ்க் கண்ட்ரோல். யாருடைய தலையீடும் இல்லாமல் சுயமாக டிசிஷன் மேக்கிங் பண்ணி ட்ரேடிங் பண்ணி அண்ட் ஆல்சோ ரிஸ்க் கண்ட்ரோல் பண்ணுறது. இன்டகிரேட்டிங் ஏஐ மாடல்ஸ், குவாண்ட் என்ஜின்ஸ் அண்ட் பிளாக் செயின். குவாண்ட் என்ஜின்றது கம்ப்ளீட்டாக பண்ணக்கூடிய ஏஐயில் பண்ணக்கூடியது. ஏஐ மாடல்ஸ் அண்ட் பிளாக் செயினை, ஏன்னா நம்ம ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸும் இதில் இருக்குது. சர்விங் இண்டிவிஜுவல்ஸ், இன்ஸ்டியூஷன் அண்ட் டிஜிட்டல் அசட் இன்வெஸ்டர்ஸ். யார் யாருக்கெல்லாம் பண்ணுறாங்க? சர்விங் இண்டிவிஜுவல்ஸ் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு. இன்ஸ்டியூஷன்ஸ் நிறைய இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லையா, இன்ஸ்டியூஷன்ஸ் அவங்களுக்கு. டிஜிட்டல் அசட் இன்வெஸ்டர்ஸ், டிஜிட்டல் அசட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்க, என்ன க்ரோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கும் இவங்க வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேபு,
ஹியூமன் ஏஐ நேவிகேஷன்ஸ் இதெல்லாம். வால் ஸ்ட்ரீட் கிரேட் ஏஐ ஃபினான்ஷியல் சிஸ்டம், அதுதான் இவங்க. ஸோ பில்டிங் தி ஃபியூச்சர் ஆஃப் இன்டெலிஜென்ட் ஃபினான்ஸ், அவர் மிஷன் ரீடிஃபைன் இண்டிவிஜுவல் கேபிட்டல் ரிலேஷன்ஷிப் த்ரூ ஏஐ. ஏஐ கொண்டு இண்டிவிஜுவலோட கேபிட்டல் ரிலேஷன்ஷிப், பணத்தை எப்படி நம்ம வந்து ஒரு இதாக ரீடிஃபைன் பண்ணி கொடுக்கறது. நாட் ஃபாலோயிங் ட்ரெண்ட்ஸ் கிரியேட்டிங் தி ஃபியூச்சர் ஆஃப் ஃபினான்ஸ். சும்மா எல்லாரும் பண்ணுற ட்ரெண்டையே ஃபாலோ பண்ணி ஒரே பக்கம் சாயாமல் ஃபியூச்சர் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது. 24/7 இன்டெலிஜென்ட் ஃபினான்ஷியல் ஏஜென்ட் க்ரோயிங் யுவர் வெல்த். இப்போல்லாம் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ ஏஜென்ட்டுன்னு வச்சுக்கிறாங்க. இப்போ நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக இருக்கேன், இல்லை நான் ஏதாவது ஒரு கோர்ஸ் நடத்தணும் அப்படின்னா ஐ கேன் ரொபாட்டிக் ஏஜென்ட் வச்சுக்கலாம், அது என் வேலையெல்லாம் செஞ்சிடும். என்ன எப்படி வேலைக்கு ஆள் வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு ஏஐ ஏஜென்ட் இன் ட்ரேடிங்கில் இருக்கும். ஸோ மிஸ்டர் கிறிஸ் சாங், இவர் தான் நம்மளுடைய சிஇஓ. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சு டிஃபென்ஸுக்கு யூஎஸில் இருக்க டிஃபென்ஸ் அண்ட் யூஎஸில் பெரிய லெவலில் இது பண்ணி அதை வந்து நாஸ்டாக்ல லிஸ்ட் பண்ணியிருக்காரு 2012. ஸோ ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல் பில்டர் கம்பெனி. அண்ட் ஆல்சோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்டிஷ் விஸ்கி அதனுடைய பிராண்ட் கிரியேட்டர் அண்ட் ஆல்சோ போர்ட்ஃபோலியோ அண்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இதில் ஹாலிவுட் ஃபில் ஃபினான்சிங்கு இதெல்லாம் நிறைய இன்வால்வ் ஆகிருக்காரு. இப்போ ஏஐ வந்துட்ட பிறகு, பிளாக் செயின் அண்ட் ஏஐ வந்துட்ட பிறகு, நவ் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் பிளாக் செயின் அண்ட் ஏஐ கம்பைன்டு ஃபின்டெக் கம்பெனிஸில். பாயிண்ட். Globally certified, deliver trusted AI powered financial services. நம்ம எங்கெல்லாம் ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கோம், எங்கெல்லாம் ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா, ரெகுலேட்டரி சர்டிஃபிகேட்ஸ் அப்ரூவ்டு. எம்எஸ்பின்றது மணி சர்வீஸ் பிஸ்னஸ் லைசன்ஸ். பணம் வாங்கி பணத்தை வைத்து சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு லைசன்ஸ் வந்து ஃபின்சன் யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ட்ரெஷரியில் இருக்குது, அதில் வாங்கியிருக்காங்க. ஆத்தரைஸ்ட் டு கண்டக்ட் ஃபண்ட் கஸ்டடி கிராஸ் பார்டர் கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர், ரொம்ப முக்கியம், கிராஸ் பார்டர் கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர். என்எஃப்ஏ அண்ட் சிபிஓ சிடிஏ ரிஜிஸ்ட்ரேஷன், நேஷ்னல் ஃபியூச்சர்ஸ் அசோசியேஷன் யூஎஸ்ஏல வாங்கியிருக்காங்க. லீகலி பெர்மிட்டட் டு மேனேஜ் குவான்டிடேட்டிவ் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் கமாடிட்டி ஃபண்ட்ஸ். இது ஒரு இன்னைக்கு நம்ம எப்படி செபியில் சர்டிஃபிகேட் வாங்கி இங்கே நம்ம வந்து ஒரு கம்பெனி நடத்துகிறோமோ, நீங்கள் பார்ப்பீங்களா நிறைய இந்த நிஃப்டியில் ஸ்டாக் மார்க்கெட்லாம் பண்ணோன்னா வி ஹவ் டு கெட் செபி சர்டிஃபிகேட்ஸு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் தருவாங்க. ரிஜிஸ்டர்ட் என்டிட்டி ஸ்டேட்டஸ், ஸ்டேட் ஆஃப் கொலராடோவில் கவர்மெண்ட்டில் அஃபிஷியல் பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வித் ஆக்டிவிட்டீஸ் ப்ரொடெக்டர் அண்டர் யூஎஸ் லா. இது வந்து நம்ம யூஎஸில் வாங்கியிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ். இது இல்லாமல் ஆஸ்திரேலியா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லைசன்ஸ் வந்து இன் ப்ரிப்ரேஷனில் இருக்குது. செக் எஸ்டிஓ ஃபைலிங்கில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க செக்கில் யூஎஸ்ஏல. செக்ன்றது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். சிஎம்எஸ் கேபிட்டல் மார்க்கெட் சர்வீசஸ், அது வந்து சிங்கப்பூரில் வரும்போது கேபிட்டல் மார்க்கெட் சர்வீசஸ் அதில் அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. இவங்க ஏற்கனவே ஃபைல் பண்ணி அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. கனடாவில் இதே மாதிரி எம்எஸ்பி லைசன்ஸுக்கு இன் ப்ரிப்ரேஷன். எஃப்சிஏ ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபாரின் கரன்சி ஆக்ட்னுவாங்க, அது வந்து யூகேல இன் பிளானிங்கில் இருக்குது எஃப்சிஏ ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து குளோபலாகவும் இவங்க வந்து லைசன்ஸ் வாங்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இட்ஸ் அ இன்டர்நேஷ்னல் கம்பெனி. இப்போ நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மன்ஹாட்டன் நியூயார்க் ஹெட் குவார்ட்டர்ஸ், அங்கே தான் வந்து நம்மளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. குளோபல் ஸ்ட்ராட்டஜி ஹப் வித் டீம்ஸ் இன் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ஏஐ மாடலிங், இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் லீடர்ஷிப். 53 டீம் மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஃபோக்கஸஸ் ஆன் நார்த் அமெரிக்கா, லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏஐ டேட்டா சென்டர் இருக்குது. டேட்டா சென்டர்ன்றது இந்தியாவிலையும் வளர்ந்து வரக்கூடிய அப்கமிங் பிஸ்னஸ் மாடல். ஏஐ டேட்டா சென்டர், ஏன்னா ஏஐ டேட்டாஸ் இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அப்போ அந்த டேட்டா சென்டர் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்குது. சிங்கப்பூரில் நம்மளுடைய ஆப்ரேஷன் ஹெட் இருக்குது. அங்கேருந்து தான் நம்மளுடைய அகாடமி மற்ற ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க ஏஷியன் கம்ப்ளைன்சஸோட. அண்ட் ஆல்சோ இன் ஹாங்காங் அவர் ஆப்ரேஷன் ஆஃபீஸ் இருக்குது. கிரியேட்டர் சைனா, ஹேண்ட்லிங் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி எல்லாமே. ஃபைன். ஸோ இது நாலுமே ஏற்கனவே இருக்கக்கூடிய
கம்பெனி ஆஃபீஸஸ். துபாயில் இப்போ ஒரு ஹப்பு கிரியேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. வியட்நாமில் ஆப்ரேஷன் சென்டர் வரப்போகுது. இந்தியாவில் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஆஃபீஸ் மும்பையில் வரத்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. சியோல் சவுத் கொரியாலையும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் அவர் கம்பெனி ப்ரொஃபைல். So now we have covered a company profile. What is company? Who is CEO? What are the legal licenses? And நம்ம எங்கெல்லாம் ஆஃபீஸஸ் இருக்குன்னு சொல்லி. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் என்ன பார்த்தோம்னா ப்ராடக்ட் பார்த்தோம். நம்மளுடைய ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா ஒரு ப்ராடக்ட் தேவை. நம்மளுடைய ப்ராடக்ட் என்ன அப்படின்னா 9M கோர் என்ஜின் நோவா மைண்ட். நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர்டு ப்ரொப்ரேட்ரி ப்ராடக்ட் ஃபார் 9Mக்கு நோவா மைண்ட். இந்த நோவா மைண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுடைய ஃபினான்ஷியல் சிஇஓன்னு நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனி நடத்துறீங்கன்னா அதுக்கு ஒரு சிஇஓ மதியாக ஆகுது. நோவா மைண்ட் இஸ் 9M's ப்ரொப்ரேட்ரி ஏஐ என்ஜின் பில்ட் ஆன் ஃபினான்ஷியல் எல்எல்எம்எஸ். எல்எல்எம்எஸ்ன்றது என்னென்னா லென்த்தி லாங்குவேஜ் மெக்கானிசம் அண்ட் ட்ரைன்ட் இன் ரியல் வேர்ல்டு ஃபினான்சஸ். ரியல் வேர்ல்டில் என்ன ஃபினான்சஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே இதை வந்து டேட்டாஸ் வச்சு இவங்க ட்ரையல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. இட் பவர்ஸ் த ஃபஸ்ட் ஏஐ லெட் அசட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். லெட் அசட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வேர் ஏஐ டசன்ட் அசிஸ்ட் டிசிஷன், இட் டேக்ஸ் தம். நமக்கு வந்து இது வந்து ஒன்றும் டிசிஷன்லாம் கொடுக்காது, சிக்னல்லாம் கொடுக்காது, இதை இப்படி பண்ண அப்படி பண்ணலாம் பண்ணாது. இட் வில் மேக் தம். அதே டிசிஷன் எடுத்து அதே எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். அதான் குவாண்ட் என்ஜின். குவாண்ட் என்ஜின்றதில் வரும்போது எல்லாமே டேட்டா அனலைஸ் பண்ணுறதுலேருந்து எடுத்து அப்ரோப்ரியேட் மார்க்கெட் டைமில் அந்த சிக்னல் ஆக்கி அதை கன்வெர்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு அதுக்கு 4 பில்லர்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் கூட பார்த்தோம். நோவா மைண்ட் autonomously designs, optimizes and validates strategies for the future of wealth creation. wealth creationக்கு autonomously தானாக இயங்கி டிசைன் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி வேலிடேட் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸை எக்ஸிக்யூட் பண்ணி வெல்த் கிரியேஷன் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் அவர் ப்ராடக்ட். அப்போ என்ன, நோவா மைண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ டூல், இட்ஸ் ஜஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ட்ரிவன் ஏஐ டிசைன் டு பில்ட் லாஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜஸ் ஃபார் எவ்ரி யூசர். ஸோ ஜட்ஜ்மெண்ட் ட்ரிவன் டூல் அது. இட்ஸ் நாட் ஒன்லி எ டூல், அல்கோரிதம் ட்ரேடிங் மாதிரியெல்லாம் கிடையாது, இட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் டிசைனிங். அப்போ ஃபினான்ஷியல் எல்எல்எம்ஸ் ஆர் தி நியூ ஃபவுண்டேஷன் ஆஃப் அசட் மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தட்னு தெரியும். Strategies must evolve dynamically with market. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து டைனமிக்காக இருக்கணும் மார்க்கெட்டோட. நான் டைனமிக்னா நான் ஆக்டிவாக இருக்கணும், ஒரே ஓல்டு பேட்டர்னாகவே இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி ஃப்ளெக்சிபிள் அண்ட் இட் ஷுட் அடாப்ட் ஆல் திஸ். இது எவ்ரி இன்வெஸ்டர் டிசர்வ்ஸ் எ பர்சனலைஸ்டு 9M AI agent, a trusted digital co-pilot for the future. Suppose if you have more money, 10 கோடி ரூபா 5 கோடி ரூபா இருக்குது, என் ஃபண்டை தனியாக பர்சனலைஸ் 9M ஏஜென்ட்டோட நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கம்பெனி இஸ் கிவிங் தட் ப்ரிவிலேஜ் ஆல்சோ. நீங்கள் அப்படிலாம் பண்ணிக்கலாம். பெரிய லெவலில் ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனியாக கூட நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அப்போ என்னென்ன பண்ணுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 300+ ப்ரொப்ரேட்டரி மாடல்ஸ் வச்சுருக்காங்க, குவாண்ட் மாடல்ஸ். 45 குளோபல் மார்க்கெட்டை கவர் பண்ணுது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இதோட மெர்ஜ் ஆகிருக்கு. ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து இதோட இதாகிருக்கு. 50 மில்லியன் ட்ரேடிங் சிக்னல்ஸ் பெர் டே எடுக்குது. 270 பில்லியன் ஃபினான்ஷியல் பிக் மாடல் பேராமீட்டர்ஸ் நம்ம கவர் பண்ணுறோம். 7 மேஜர் கிளாஸஸ் இன்க்ளூடிங் ஸ்டாக்ஸ், டெரிவேட்டிவ்ஸ், பாண்ட்ஸு எக்ஸட்ரா. இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு அசட்ஸு, இந்த அசட்ஸு எல்லாத்துலேயும் வந்து கிட்டத்தட்ட 7 மேஜர் கிளாஸஸ் கவர் பண்ணுது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இவங்க கொலம்பியா யூனிவர்சிட்டி அகாடமியோட இவங்க டைப் பண்ணியிருக்கிறதால கிட்டத்தட்ட 400 மில்லியன் ப்ளஸ் பேப்பர்ஸு, தீசிஸ் பேப்பர்ஸ் வந்து அகாடமிக் பேப்பர்ஸ் வந்து இவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. 1 பில்லியன் ஆர்டிகல்ஸ் இது வரைக்கும் ரைட்டப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியா சிக்னல்ஸில் 17 பில்லியன் டேட்டா பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட இவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஹியூஜ் லார்ஜ் கம்பெனி ப்ராடக்டில் தான் நம்ம இருக்கோம். அப்போ 9M AI ஃபண்ட் வந்து பவர்டு பை தி நோவா மைண்ட் என்ஜின். 9M இன்டெலிஜென்ட்லி அலோகேட்ஸ் குளோபல் ஹை குவாலிட்டி அசட்ஸ் அக்ராஸ் 7 மேஜர் கிளாஸஸ்.
real-time connection to 45 plus financial market, crypto exchanges and DeFi platforms. Real-time connect பண்ணி வச்சிருக்காங்க. Driven by 300 plus quantitative factors and 50 million daily trading signals. Built on 270 billion parameter Web3 financial model, institutional grade strategies delivered through seamless one-click expertise. So, இது product பத்தி. Fine, we have completed second one. Company, product, Nova Mind. பேரும் ஈஸியா இருக்கு சொல்றதுக்கு. Nova Mind is our product. Here comes our fund cycle. நான் பெனிஃபிட் ஆகுறது அப்படின்னா நம்ம கிட்ட வந்து 2 ஃபண்ட் இருக்கு. ஸ்ட்ராட்டஜி ஃபண்ட், ஸ்டேபிள் ஃபண்டுன்னு. அஃப்கோர்ஸ் we are not focusing on stable fund. We are focusing only on 9MAA strategy fund. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸு 7 நாள், 30 நாள், 90 நாள், 180 நாள், 360 நாள்னு சைக்கிள்ஸ் இருக்குது. உங்கள் ஃபண்டை நீங்கள் வந்து 7 நாள் கூட லாக் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற ப்ராஃபிட். 30 நாளைக்கு லாக் பண்ணிங்கன்னா 30 நாளைக்கு ப்ராஃபிட். 90 டேஸ்க்குள்ளே வச்சுட்டு ஷார்ட் டேர்ம் குவார்ட்டர்லி ப்ராஃபிட் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். அண்ட் 180 டேஸ் 6 months வச்சுக்கலாம். 1 year 360 டேஸ் எடுத்துக்கலாம். Powered by NovaMind 3 intelligent engine, dynamic strategy optimization, risk managed cross-chain asset allocation. Cross-chainன்றது என்னன்னா எல்லா மார்க்கெட்லையும் இருக்கக்கூடிய எல்லா இதுலேயும் வந்து அசட் அலோகேஷன் பண்ணும். 1000 plus கிரிப்டோ அசட் கவரேஜஸ் பண்ணுது. 9AM ஃபண்ட் சைக்கிள் ஓவர்வியூ. சப்போஸ் நீங்கள் 7 days போட்டிங்கன்னா இட்ஸ் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் கேப்சர், ஃபாஸ்ட் ரொட்டேஷன், லோ ரிஸ்க் கன்சர்வேட்டிவ் யூசர்ஸுக்கு, கன்சர்வேட்டிவாக இருக்க யூசர்ஸுக்கு. 30 day மந்த்லி ரிட்டர்ன் ட்ராக்கிங், ஃப்ளெக்சிபிள் ரிட்டர்ன், யூசர் சீக்கிங் எஜிலிட்டி. 30 days போட்டு எடுத்து ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ப்ராஃபிட் வில் டிஃபர் 4.5%, 0.45%லேருந்து 0.81% வரைக்கும் உங்களுக்கு நம்ம எண்டுக்கு வர ப்ராஃபிட் வந்து இதில் டிஃபர் ஆகும். 90 days அண்டு 180 days 360 days பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணலான்றது பார்ப்போம். ஸோ 9MA ரிவார்ட்ஸ் சிஸ்டம் ஓவர்வியூ. ஃபண்டிங்கில் இப்போ நம்ம பிளானுக்கு வந்திருக்கோம். வாட் இஸ் தி இன்கம் பிளான்? பில்டிங் எ லாங் டேர்ம் வின்-வின் எக்கோ சிஸ்டம். இப்போ டூயல் அசட், நோ லாஸ் ட்ரேடிங். மைனிங் இல்லைங்க, ட்ரேடிங் தான். ட்ரேடிங் பண்ணி தான் நமக்கு ஃபண்டு வருது. அதில் நம்ம வந்து USDM அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இதுக்காக பிளாக் செயினில் ஓனில் USDMனு ஒரு இது வச்சுருக்கோம். நத்திங் பட் இட் இஸ் USDT. யூ கேன் ஸ்வாப், கன்வெர்ட் USDM டு USDT. அப்போ டூயல் அசட்டுன்னு கொடுக்கறது என்ன கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தராங்க. நீங்கள் 70% USDTலையும் 30% நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது காயின்ஸு, டோக்கன்ஸ் வேறு ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை 30% போடலாம். ட்ரானு, இல்லை வந்து பிட்காயின் கேஷு, இல்லைன்னா வந்து நிறைய சின்ன சின்ன காயின்ஸ் ஏதாவது ஏடிஏ வச்சுருக்கீங்க, இல்லை சொலானா வச்சுருக்கீங்க, இல்லைன்னா அது இந்த மாதிரி காயின்ஸு. ஏன்னா BTC தெரியும் பெரிய விஷயம். அது இல்லாமல் BNB வச்சுருக்கீங்க, ஒரு 30% உள்ளே போடலாம். 70% USDT போடலாம். இந்த மாதிரி சொல்லி ஒரு 20 அதர் காயின்ஸுக்கு அலோவ் பண்ணுறாங்க. பட் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே USDTயே போடுறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா, நீங்கள் 100 டேஸுக்கு நீங்கள் 100% USDT உள்ள டெபாசிட் பண்ணி நீங்கள் ஃபண்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7 நாளைக்கு பண்ணும்போது உங்களுக்கு வந்து டெய்லி ஈல்டாக 1% கிடைக்கும். 30 டேஸ் பண்ணும்போது 1.2% கிடைக்கும். 90 டேஸ் கிடைக்கும் போது 1.4% கிடைக்கும். 180 டேஸ் போடும்போது 1.6% கிடைக்கும். 360 டேஸ் போடும்போது 1.8% கிடைக்கும். ஓ, பியூட்டிஃபுல் சார். 180%, 1.8% ஒரு வருஷத்துக்கு நான் போட்டேன்னா, அப்போ மாதத்துக்கு 3, 38, 24, 54%ஆ அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட். அதுலேருந்து கம்பெனி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்ணுவாங்க. ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸ் ஃபார் 9M வந்து ஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வர 1.8%. நம்ம வந்து ஐ வில் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரெசன்டேஷனில் 360 நாள் ஒரு $1000 அப்படின்றது நான் ஒரு ஏன்னா ரவுண்ட் ஃபிகராக இருக்கும், கால்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறேன். அப்போ மேனேஜ்மெண்ட் ஃபீக்கு வந்து அந்த 1.8%ல் 5% போயிடும். பிளாட்ஃபார்ம் டிவிடெண்ட்டு
பிளாட்ஃபார்ம் டிவிடெண்ட்ன்றது என்னன்னா, நமக்கு வரக்கூடிய கீழே வரக்கூடிய கம்யூனிட்டி பில் பண்ணும்போது அதுக்கு கொடுக்கறதுக்கு 50% போயிடும். அண்ட் யூசர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் 45%. உங்களுக்கு வந்து 45% கிடைக்கும். 45% ஆஃப் 1.8%. அப்போ $1000, இப்போ நான் $1000 போட்டு உள்ளே வந்திருக்கேன். எனக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா, டெய்லி $8 கிடைக்குது. 0.81%. $8 1 சென்ட்னு வச்சுங்க. $1000 போட்டு வந்தால் பாயிண்ட். அப்போ 30 நாளுக்கு கணக்கு போட்டிங்கன்னா $240. அப்போ எவ்வளோ பர்சன்ட்? 24%. அப்போ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஏஐ ஃபண்ட்ஸ் 9M பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் 5% மேனேஜ்மெண்ட்டு, 50% இதுக்கு, 55% மொத்தமாக போயிடுது, 45% நமக்கு வருது. இது வந்து இட் அப்ளைஸ் ஃபார் ஆல் 7 days, 30 days, 90 days, 180 days, 360 days. ரிட்டர்ன்ஸ் கால்குலேட்டட் அண்ட் பெய்டு எவ்ரி 24 hours. இல்லை, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கரெக்டாக 24th hour உங்களுக்கு ரிட்டர்ன்ஸு பே ஆகிடும். இது நாள் வரைக்கும் நான் இந்த ப்ரெசன்டேஷன் ஒரு 3 வாட்டி எடுக்கும்போது உங்கள் ஃபண்டு கேபிட்டலில் நீங்கள் எப்போ வேணால் வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி தட் இஸ் நாட் கரெக்ட். ஐ மேட் அ மிஸ்டேக். நீங்கள் 360 days உள்ளே வந்தீங்கன்னா 360 daysக்கு அந்த ஃபண்டு வந்து லாக் தான். $1000 போட்டு வந்து 360 நாள் கான்ட்ராக்ட் சூஸ் பண்ணிங்கன்னா 360 நாளுக்கு உங்களுக்கு வர ப்ராஃபிட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் யுவர் $1000 யூ கேன் வித்ட்ரா ஆஃப்டர் தி 360 days. ஃபண்டு வந்துடலாம். இது வந்து ஆர்ஓஐ கான்செப்ட் கிடையாது. இட் இஸ் அ ட்ரேடிங் ப்ராஃபிட்டு. அதனால் உங்கள் ஃபண்டு, உங்கள் பிரின்சிபல் அங்கே இருக்கோ, அதை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். எப்போனா 360 நாள் கழிச்சு. 90 நாளில் வந்தீங்கன்னா 90 நாள் கழிச்சு யூ கேன் டேக் ப்ராஃபிட் ஆல்சோ தி ஃபண்டு. இல்லை சார், நான் 10 நாளைக்கு ஒரு தடவை ப்ராஃபிட் வண்டி எடுத்துக்கிறேன்னா நீங்கள் எந்த கான்ட்ராக்டில் வந்தாலும் 10 நாளைக்கு ஒரு தடவை ஃபண்டு எடுத்துக்கலாம். இல்லை 5 நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம். அது ப்ராஃபிட்டை எப்போ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். 5% இஸ் தி வித்ட்ராயல் சார்ஜஸ் அப்ளிகபிள். ஓகே, அப்போ உங்கள் ஃபண்டு வந்து அதில் லாக் ஆகிடும். ஃபைன். ஸோ இதுதான் வந்து இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு கிடைக்குது. அப்போ அப்பான் மெச்சூரிட்டி யூசர்ஸ் கேன் ரீடீம் தர் ஒரிஜினல் டூயல் அசெட் வித் நோ லாஸ். இங்கே இருக்குது, அதனால நான் தப்பாக புரிஞ்சுன்னு அதை சொன்னேன். அப்பான் மெச்சூரிட்டிக்கு அப்புறமா யூசர்ஸ் வந்து அவங்களுடைய ஒரிஜினல் டூயல் அசெட் ரெண்டாக போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த அசெட்டை அவங்க எடுத்துக்கலாம் வித் நோ லாஸ். த யூஎஸ்டிஎம் ஏர்ன்ட் இன் இஸ் பெக்டு. யூஎஸ்டிடி, ஒரு யூஎஸ்டிஎம் இஸ் ஈக்குவல் டு 1 USDTன்ற ரேஷியோவில் நம்ம ஃபண்ட் உள்ளேயே நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 5% withdrawal fee will be charged when claiming rewards. ஃபைன். இதுதான் வந்து இது பொறுத்த வரைக்கும். இப்போ கம்யூனிட்டி பில்டிங், நம்ம எல்லாருமே கம்யூனிட்டி பில்ட் பண்ணோம். ஏன்னா கம்யூனிட்டி பில்டிங்கிறது தான் பெரிய ஃபண்டு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்மக்கிட்ட பெரிய பணம் கிடையாது. $10,000 $1,00,000 இருந்ததுன்னா நம்ம போட்டு உட்காந்துட்டு 24% என்ஜாய் பண்ணிக்கலாம் வருஷம். ஆனால் we don't have that much money. அப்போ எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னா, லைக் மைண்டட் பீப்புள் கிட்ட புரிய வச்சு லோ ரிஸ்க்கை பற்றி சொல்லி ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணும்போது நமக்கு வந்து கம்பெனி வந்து அந்த 50%லேருந்து நிறைய ரிவார்ட்ஸ் தராங்க. அப்போ விஐபி லெவல் ரிவார்ட் சிஸ்டம், டயர்ட் ப்ராஃபிட் ஷேரிங், டோக்கன் ஈக்விட்டி டிவிடெண்ட் சிஸ்டம், அது பின்னாடி பியர் லெவல் போனஸ் அண்ட் 20% ஆஃப் தி டைரக்ட் ரெஃபரல் earnings generated by your team. ஸோ இந்த மாதிரி பியர் லெவல் போனஸஸ் எல்லாம் தராங்க. எவ்ரி ஒன் கேன் பார்ட்டிசிபேட் அண்ட் எவ்ரி ஒன் கேன் பெனிஃபிட். ஓகே, அப்போ அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, யூசர்ஸ் கேன் பி ப்ரொமோட்டட் டு டிஃப்ரெண்ட் விஐபி லெவல்ஸ் ஆஸ் தே க்ரோ. நம்மளுடைய வால்யூம் க்ரோ ஆகும்போது 2 கண்டிஷன் தான். ஒன்று வால்யூம், இன்னொன்று வந்து நம்ம கீழே வர லீடர்ஷிப் லெவல். டு பிகம் எ விஐபி இன்வெஸ்ட் அட்லீஸ்ட் 100 USDT. இங்கே மினிமம் வந்து 100 USDT அண்ட் ரெஃபர் 1 வேலிட் யூசர். அவரும் 100 USDTயில் வந்தார் அப்படின்னா டீம் ப்ராஃபிட்ஸ் ஆர் கால்குலேட்டட் யூஸிங் எ லெவல் டிஃபரன்ஸ் சிஸ்டம். அது அப்புறம் பார்ப்போம். லெவல் டிஃபரன்ஸ் சிஸ்டம் வேர் ரிவார்ட்ஸ் ஆர் பேஸ்ட் ஒன்லி ஆன் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் யுவர் லெவல் அண்ட் தட் ஆஃப் யுவர் டைரக்ட் ரெஃபரன்ஸ். த ஹையர் த விஐபி லெவல், த ஹையர் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அப்போ நம்ம விஐபி லெவல் மேலே போக நம்மளுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ். Same level bonus 20% of the dynamic team income from members at the same level. If surpassed, team bonus becomes 0. என்ன சார் அது அப்படின்னா, நீங்கள் விஐபி 1க்கு முன்னாடி விஐபியாக இருக்கும்போது ஒரு $100 நீங்கள் வந்துட்டு கீழே ஒரு $100 ஒருத்தரை கூட்டின்னு வந்தோடனே முதல் விஷயம், அவருக்கு $100க்கு 0.8
0.08 $100 அவருக்கு 0.08 சென்ட் போகும். சாரி 0.8 போகும். அதுலேருந்து உங்களுக்கு 10% கிடைக்கும். அப்போ 0.08 உங்களுக்கு வந்து ஒருத்தர்கிட்டேருந்து வரும். எது வரைக்கும் சார்? அதுக்கப்புறம் 2வது லெவலில் உங்கள் கீழே அவர் போய் ஒருத்தர் $100 எடுத்துன்னு வரும்போது அவருக்கு போகிற ப்ராஃபிட்லேருந்து உங்களுக்கு 5% வரும். இது வந்து நீங்கள் விஐபி 1ன்ற லெவலில் அச்சீவ் பண்ணுற வரைக்கும். ஒன்ஸ் யூ அச்சீவ்டு விஐபி 1 என்ன க்ரைட்டீரியா சார்னா, உங்களுடைய வால்யூம் வந்து $3000 ஆச்சு அப்படின்னா இந்த ரேஷியோ அப்படியே டிஃபர் ஆகும். என்ன ஆகும்னா, உங்களுடைய ஃபஸ்ட்டு லெவலில் இருக்கக்கூடிய பீப்புள்கிட்டேருந்து உங்களுக்கு 10% வந்தது, இப்போ 20% ஆகும். அதுக்கு தான் நான் $1000 எடுத்துட்டேன். $1000க்கு $8 ஒருத்தர் அவர் டெய்லி $8 சம்பாதிச்சார் அப்படின்னா, நீங்கள் விஐபி 1க்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு $0.8 வரும். நீங்கள் விஐபி 1 ஆனோடனே அதே $1000 அவர் ஒரு வருஷத்துக்கு லாக்காகி ஏர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1.6 வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். 20% ஆஃப் $8 $1.6 கிடைக்கும். மிச்ச ரிமைனிங் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த லெவலில் கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் 10% கிடைக்கும். எது நாள் வரைக்கும் கிடைக்கும் சார் அப்படின்னா, உங்களுடைய பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னவா இருக்கோ, $1000 இருக்குன்னா இந்த விஐபி கம்யூனிட்டி பில்டிங் ரிவார்ட்ஸில் நீங்கள் 100% வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். 1000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இப்போ அடுத்தது விஐபி 2 நீங்கள் போனோம் அப்படின்னா $10,000 டோட்டல் வால்யூம் கிரியேட் பண்ணோம். அது இல்லாமல் 2 விஐபி 1 உங்கள் கீழே கிரியேட் பண்ணியிருக்கோம். இன் டிஃப்ரெண்ட் லெக் விஐபி 1 2 டிஃப்ரெண்ட் லெக்கில் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா யுவர் டைரக்ட் பீப்புளோட இது வந்து உங்களுக்கு அப்படியே 30% ஆகும். எவ்வளோ பார்த்தோம் நம்ம முன்னாடி? 1.6 பார்த்தோம். இப்போ 3/24 $1000 வந்தால் ஒரு நாளைக்கு அவர்கிட்டேருந்து வரக்கூடிய உங்களுடைய இது வந்து $2.4 ஆகும். பின்னாடி இருக்கவங்களுக்கெல்லாம் 10% அப்படியே வரும். அப்போ எவ்வளோ நாள் வரும்னா, உங்களுடைய பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்லேருந்து 2 டைம்ஸ் விஐபி 2 போது நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். விஐபி 3 $30,000 கிரியேட் பண்ணணும். விஐபி 2 2 விஐபி 2 உங்கள் கீழே இருக்கணும். 40% ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் லெவல் அண்டு 3 டைம்ஸ் ஆஃப் யுவர் பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கம்யூனிட்டி பில்டிங்லேருந்து ஏர்ன் பண்ணலாம். விஐபி 4 ஆகும்போது அப்படியே ட்ரிபிள் ஆகுது, பார்த்துனே வாங்க. 3,000 10,000 30,000 $1,00,000 அப்படியே 3 மடங்கு ஆகுது. $1,00,000 வரும்போது யூ ஹாவ் டு கிரியேட் விஐபி 4 ஆகணும்னா விஐபி 3 கிரியேட் பண்ணணும் 2 பேர். 50% ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் லெவல் இன்வெஸ்டர்ஸினுடைய டெய்லி ப்ராஃபிட்லேருந்து ஷேர் ஆகும். அண்டு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் 4 டைம்ஸ் ஆஃப் யுவர் பர்சனல் இன்கம் $4,000. அதுக்குள்ளே நீங்கள் இதுலேருந்து ஒரு $500 $300 அப்படி எடுத்து போட்டு அதை அப்கிரேட் பண்ணே வந்தீங்கன்னா இந்த லெவல் இன்க்ரீஸ் ஆகினே வரும். விஐபி 5 $3 lakhs டோட்டல் பிஸ்னஸ் வால்யூம். 2 விஐபி 4 நம்ம கிரியேட் பண்ணோம். 60% உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து வரும். 5 டைம்ஸ் நீங்கள் ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்படி விஐபி 4 வரைக்கும் வருது. அப்போனா எவ்வளோ வருதுன்னா 30 கோடி ரூபாய் வரைக்கும். 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் 3 கோடி USDT வரைக்கும் விஐபி 9 வரைக்கும் போகுது. நீங்கள் விஐபி 9 ஆகணும்னா 2 விஐபி 8 கிரியேட் பண்ணிடணும். 9 டைம்ஸ் ஆஃப் யுவர் பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து 100% வந்துடும். இப்போ நமக்கு இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணி ஜூன்லேருந்து நவ் வி ஹாவ் அவர் லீடர் அச்சீவ்டு விஐபி 5. அவருக்கு கீழே விஐபி 4 அச்சீவ் பண்ணவங்க, விஐபி 3 அச்சீவ் பண்ணவங்களாம், விஐபி 2 அச்சீவ் பண்ணவங்க, விஐபி 1 அச்சீவ் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படியே செயின் ஃபாலோ பண்ணே வரும். ஓகே ஃபைன் சார். இப்போ நான் விஐபி 9 ஆகிட்டேன். நீங்கள் டிஃபரன்ஷியல் போனஸ் தான் வரும். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் கீழே யாராவது ஒருத்தர் விஐபி 8 ஆகிட்டார் அப்படின்னா, நீங்கள் விஐபி 8 ஆறீங்க, அவரும் விஐபி 8 ஆகிட்டார் அப்படின்னா அவர் டீம்லேருந்து உங்களுக்கு எந்த இன்கமும் அந்த டிஃபரன்ஷியல் இது வராது. ஏன்னா அவர் யூ வில் ஏர்ன் மோர் அண்ட் யூ ஒன்ட் கெட் மச்.
அப்ப கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க விஐபி 9 ஆயிட்ட பிறகு உங்களுக்கு கீழ 2 விஐபி 9 வந்துட்டாங்கன்னா, யூ ஒன்ட் கெட் எனிதிங். அப்ப அத வச்சுக்கிறதுக்கு விஐபி 1 ஸ்டார், விஐபி 2 ஸ்டார், விஐபி 3 ஸ்டார்ன்னு வச்சிருக்காங்க. நீங்க ஒரு விஐபியை கிரியேட் பண்ணீங்கன்னா, விஐபி 1 ஸ்டார். அப்ப அதுக்கு வந்து உங்களுக்கு குளோபல் ஷேரிங் பெர்சன்டேஜ்ல ஒரு ஷேர் குடுத்து, குளோபலா வரக்கூடிய பிசினஸ்லேருந்து ஒரு பெர்சன்டேஜ் குடுப்பாங்க. விஐபி 2, அதாவது 2 விஐபி 9 நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, யுவர் விஐபி 9 2 ஸ்டார் 2 ஷேர்ஸ் கிடைக்கும். விஐபி 9 3 ஸ்டார் 3 இது கிடைக்கும். இது வரைக்கும் இது யாரும் இது வரைக்கும் இன்டர்நேஷ்னலாகவும் இதில் இல்லைன்றதால இது எப்படின்றதெல்லாம் அப்புறமா தான் நமக்கு ப்ராக்டிக்கலாக தெரியும். பட் திஸ் இஸ் தி பிளான். இப்போதைக்கு நம்ம விஐபி 5 வரைக்கும் நம்ம கண்ணில் பார்த்துருக்கோம் லீடரா அப்படின்றதால. அவருடைய இன்கம் ஒரு நாளைக்கு $700 $800 இருக்கிறதால, விச் இஸ் பாசிபிள். அவரால் ஜூன் மாதம் ஆரம்பித்து ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே முடிக்க முடியுது அப்படின்னா, we can also do that. ஓகே, ஃபைன். இதுதான் இந்த பிஸ்னஸ் பிளான்.